தொழிலாளர்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும் திமுக அரசை தொழிலாளர்கள் ஆதரிக்க வேண்டும். மே தின நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள். நூறு நாள் வேலை திட்டத்திற்காக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையில் 2999 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய அரசு. முழுமையாக வழங்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகும் பள்ளிக்கூடங்களுக்கு கோடை விடுமுறை நீட்டிக்கப்படுமா? உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். மும்பையில் நடந்த ஒலி ஒளி உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. இந்தியாவின் படைப்பாற்றலை உலக அளவில் கொண்டு செல்வோம் என உறுதி. டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நாகை இளைஞர் கைது. உள்துறை அமைச்சகத்தின் புகாரின் பேரில் நடவடிக்கை. மும்பை தாக்குதல் வழக்கு குற்றவாளி ராணாவிடம் குரல் மாதிரி பரிசோதனை நடத்தலாம். NIA அதிகாரிகளுக்கு டெல்லி நீதிமன்றம் அனுமதி.